என்ன ஆன்சர்னா உன் பேர் என்ன, வயசு என்ன, உனக்கு என்ன பண்ணுது, இந்த 3 கேள்விதான் கேட்டிருப்பாரு. இந்த 3க்கு நீங்க பதில் சொல்றதுக்குள்ள இது ஒரு மிஷன் ஆயிருக்கு. இதுதான் அங்க இருந்து சொல்லலாம். காரணம் நமக்கு இங்க நிறைய மிஷனரிகள் அந்த கலாச்சாரத்திலும் வாழ்க்கையிலும் அவங்க லேங்குவேஜையும் கொடுத்து நம்மளை ஞானத்தை கொடுத்துறாங்க. அதுக்காக அவங்களுக்கு தான் நன்றி சொல்லலாம். இந்த தேவதாசி முறையில இங்க ஒழிச்சுட்டாங்க, இன்னும் அங்க ஒழிக்கல, இன்னும் இருக்கு. தேவன் நமக்கு கிருபையாக தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு விசேஷமான ஒரு கிருபையை வச்சிருக்கிறாரு, விசேஷமான ஒரு அன்பு வச்சிருக்கிறாரு. அதுக்கு பதில் செய்ய வேண்டியது நமக்கு, அதுக்கு பதில் செய்யணும். அவருக்கு என்ன தெரியுமோ அதை செய்யும். அவருக்கு என்ன தெரியும், நான் மேல இருந்து வந்தேன், முழு உலகத்தின் தாழ்வுக்கும் கல்யாணம் செலுத்திட்டான், தெரியாதவன் இருக்கிறான், அவங்க சொல்லி அவங்க உள்ள கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம், அவ்வளவுதான். ஆனா அங்க சொல்றோம், கேட்கறது எல்லாரும் கேட்கறாங்க. நீங்க தமிழ்நாடு மாதிரியும் கிடையாது. நாங்க இருந்த காலத்துல கிராமத்துக்கு போனோம்னா வீட்டுலயே கதவை கட்டுவோம். அவன் வந்தோன்னா மாமா யாரும் தெரியல, நீங்க கடவுளுக்கு அப்படின்னு நீங்க தீய போது கொடுக்கறதுல உனக்கு அறிவில்லை என்னன்னா சுத்தமே கேட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா உங்களுக்கு கடவுள் உடையதான், கடவுளை சொல்ல அந்த பக்தி உண்டு. ஏற்றுவாங்க. அவன் ஒருத்தர் தான் கடவுள்னா பயன்படுவான். அதை விட முடியாது, முட்டாங்க அடிக்கும். அந்த பயம் இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு. அது கேட்கும் போது அரசியல்வாதிகளும் அவன் முட்டாள இருந்தாதான் ஆள முடியும். சொன்னாங்க 4 இடத்துல எலெக்ஷன்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரே காரணம் அப்படிதான், அந்த கடவுள் பேரை சொல்லி பயமுறுத்தி உள்ள வச்சிருக்காங்க. புரியுது, மேலே வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய நட்டம், என் தொழில் போச்சு, எல்லாம் போச்சு, புரியுது. ஆனா கடவுளை எப்படி அவங்க கண்ணு திறக்கப்படும், நம்ம கொடுத்த கிருபை அங்க கொடுக்கணும், அங்க ஊழியர்கள் எழுதணும். அது ஒரு காரியம். விசேஷமாக இன்னொரு காரியம் நிறைய விபத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் எல்லாருமே விட்டுறோம். என் செய்தி அது கிடையாது, சொன்னபோது நான் சொன்ன ஒரு முக்கியமான காரியம் சொல்றோம். ஒரு 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுதான் முழு உலகம் ஒரு பாதிப்புக்குள்ள உள்ள வந்தது. அந்த கொரோனா ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது சீனால இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எல்லாருமே தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சீனால நடந்தது. அதன் விளைவுதான் இன்றைக்கு உலகம் பூரா போறது. இந்த உக்ரைன் போராட்டம், இந்த ஸ்ரீலங்கா போராட்டம், எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது சைனா தான். எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது சீனா தான். சீனா ஒரு காரியம் பண்ணாங்க, நோ ரிலீஜன் லா கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவன் விரைவில் சொன்னா, என் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற நம்பரை காட்டிலும் சர்ச்சை போற நம்பர் கூடுது, இதன் பொறுப்பு சொன்னா எனக்கு நாளைக்கு சிக்கல். பைபிள் விளக்கப்படுத்திருக்குமா இதே மாதிரி காரியம் சொன்னா, இவன் வந்தவங்க ஸ்ட்ராங்கா இருக்க போறான், நீ பெருசா இருக்காங்க எனக்கு ஆகும், அதனால உன் பிள்ளைகள்லாம் தூக்கி நடுவில் போடுவாருன்னு சொன்னான். அதே போல நோ ரிலீஜியஸ் லா கொண்டு வந்தாங்க. அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்திலே அதிக கிறிஸ்தவர்கள் இருந்த ஒரு தேசம் சைனா. வாங்கியோடு வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஜனங்கள் இருந்த ஒரு தேசம் சைனா தான். எல்லா தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கையை காட்டிலும் அதிகமான எண்ணிக்கை அங்க இருந்தது. இன்னைக்கு நோ ரிலீஜன் லா கொண்டு வந்தா ஒரு ஸ்டேட்டு தான் முஸ்லீம், எல்லா முஸ்லீமும் ஜெயில வச்சுக்கலாம், எல்லா முஸ்லீமும் ஜெயில இருக்கிறாங்க. 14 வயசுக்குள்ள பிள்ளைங்க தனியா, யூத்து தனியா, லேடிஸ் தனியா, ஜென்ஸ் தனியா. என்ன சொல்றியா, ஒரு தேசியத்தை கொடுத்து நான் கற்றுக் கொடுக்குறாங்க, சில ட்ரைனிங் கொடுக்குறாங்கிறான். வெளிநாடு காட்டினா சொன்னா ஜெயில வச்சிருக்காங்க, உள்ள வச்சிருக்கிறாங்க. தாடி வச்சா தண்டனம், தாடி வச்சா ஜெயில வைக்கிறாங்க, வைக்கக்கூடாது சட்டம். மாஸ்டர்ஸ் எல்லாருமே இது தப்புனாங்க. இன்னைக்கு எந்த காசு எங்க இருக்காங்க தெரியாது, எல்லாம் உள்ள போயிட்டாங்க. அதை கடைசியா ஒரு பாஸ்டர்
கடைசி அது நடக்கிறதோடு வெளிநாடுகளுக்கு ஒரு கேள்வி விட்டாரு. அது அவங்க யூத்தெல்லாம் பெருமை நிறைய சொல்லிட்டு அவங்க விசுவாசம் இன்றைக்கு நம்ம கர்நாடகத்துல சின்ன தேசத்துல இருந்து அந்த கிறிஸ்தவர்களுக்குரிய ஜகம் கொஞ்சம் முக்கியமானது தேவையுடைய பார்வையில் தொழில் கட்டத்தில் இருந்த போல நிற்கிறாங்க. மீடியா எல்லாமே வெளியே அவங்கள நாசம் பண்றதாக அதுல அவங்களுக்காக ஒரு ஜகம் அனுபவ ஜபத்துல அந்த ஒரு சைனாவுடைய சகோதரனுக்காக கிருமியா கேட்கிறாங்க. நானும் அடிச்சு கொண்டு போட்ட 10 வார்த்தைகள் தெரியுங்க. சைனாவும் அந்த இடத்துல இருக்கு, அங்கேயும் செய்ய முடியும், அங்கேயும் அண்ணன் இருக்கலாம். இன்னைக்கு ஸ்ரீலங்கா இருந்தது காரணம் சொல்ல முடியாம இருக்கிறாங்க. சைனால வாங்கின கடனை கொடுக்க முடியல, நம்மள மாறிடுங்க. விவசாயத்துக்கு உரம் வாங்கினாங்க, அது குறைக்காம செடிகளையும் செட்டு படிச்சு விவசாயம் வாங்க மாட்டாங்க. அதுக்குள்ள நான் இன்னொரு 2 கட்டை வாங்கிச்சிட்டேன். இது எனக்கு வேண்டாம்னா நீ கேட்டா அனுப்பிச்சு காசு கொடுக்கணும். ஒரு வழி இல்லை, காசை கொடுத்து திருப்பி அனுப்பிச்சான். அரிசி இல்ல அங்கிருந்து அனுப்புனாங்க. அரிசி வந்து மார்க்கெட்ல விட்டாங்க. சாப்பிட்டவனுக்கெல்லாம் ஒருத்தால போய் லூஸ் மோஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். கடைசியில் என்னன்னு பார்த்தா எது கெமிக்கல் போட்டு அவன் செஞ்சு விளைய வச்சு அது அவன் ஜனங்கள் எடுத்துட்டு வரணும்னு அதை அனுப்பிச்சு வச்சுட்டான். இது முதல்ல வேண்டாலும் திருப்பி விட்டாங்க, காசு கொடுத்துட்டான். ஒரு ஹார்பர் கட்டித்தாரேன் அப்படின்னு சொன்னா இப்ப நான் ஹார்பர் என்னதுன்னு விட்டுருக்கேன். வழி இல்லாம இருக்கிறதெல்லாம் அவன் கொடுத்து அவன் கடனை கொடுத்ததுனால இல்லைன்னா அவன் என் பேசன்ட் வாங்கிடும். அந்த கடன் ஆளு ஆனதுனால அவன் பொருளாதாரம் அதிகரிக்கிறது. இன்றைக்கு அதுதான் அங்க உள்ள நிலம். இந்த மூலமே கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனால உருவான காரியம். கடவுளுக்கு விரோதமான ஒரு போராட்டமும் ஆரம்பிச்சு கொண்டுலாம். இன்னைக்கு கிறிஸ்தவனை ஒழிச்சுட்டான், புல்டோசர் வச்சு பில்டிங் எல்லாம் எடுத்துட்டாங்க, மசூதி எல்லாம் புல்டோசர் வச்சு கட்டிட்டாங்க. ஆனா புத்த மதம் அங்க இருந்தது, புத்தருக்கு பெரிய பெரிய சிலைகள் இருந்தது, எல்லாம் பாம்பு வச்சு உடைச்சு நொறுங்கிட்டுதான். எல்லா புத்தர் சிலையும் உடைக்கிறாங்க. புத்தர் விசாரம் யாரும் போகக்கூடாது, புத்தரும் கிடையாது, கம்யூனிஸ்ட் தான். உலகத்துல 4ல் 1 பங்கு அங்கதான் இருக்காங்க. இப்ப 3 தான் நம்ம எல்லாருமே. ஆனா இன்னைக்கு துரதிருஷ்டவசமா இந்தியா மெதுவா ரஷ்யா சீனா கூட்டணியோட பேசுறாரு. மெதுவா நம்ம திருச்செந்தூரை பாதிக்கப்படாமல் இருக்காங்க. அந்த தப்பான ஒரு கூட்டணியோட சேர்ந்தது இது வரப்போகிற காரியம். இன்றைக்கு நம்மளுடைய செய்தி என்னன்னு கேட்டா, நம்ம ஆண்டவர்கிட்ட பேசினது அவர் கொடுத்தது ஒரு வார்த்தை தான். லூக்கா 16வது அத்தியாயத்துல 1லிருந்து 8 வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா 16. அழைக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்பொழுது கேள்விப்படுகிறது என்ன? நீ உக்கிரக்கணக்கை ஒப்புவீர், இனி நீ உக்கிரக்காரனா இருக்கக்கூடாது என்றான். உக்கிரக்காரன் என்றால் என்னன்னு தெரியுமா? பைனான்சியர். அவர்கள் தான் கேஷ் கொடுத்துருக்கும். முதலாளிகிட்ட ஒரு அக்கௌண்டன்ட்ல இருக்கிற ஒரு கேஷியர் இருந்தாரு. வந்து உரக்கணக்கெல்லாம் எழுதலாம். அவர் அவளுக்கு இந்த கோல்மால் பண்றாருன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே பாஸ் சொல்லிட்டாரு, கணக்கெல்லாம் முடிச்சுட்டு சீட்டை கிழிக்கிறவங்க வெளியேறல சொல்லிட்டாரு. சரி, அக்கௌண்ட் முடிச்சு கையில கொடுக்கணும். அப்ப அவன் என்ன செஞ்சான் பாருங்க. நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் உண்டாகும்படி செய்ய
உள்ளது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டு இப்ப அவன் யோசிக்கிறான், சீட்டை கிழிச்சுட்டான், சம்பளம் கிடையாது. இப்ப என்ன பண்ணணும்? பயந்தது வேலை செய்யறது பெண்கள் கிடையாது. பிச்சை எடுக்கணும்னா ரொம்ப வெட்கப்படுறேன். ஆனா வேலையை விட்டு வெளியே போயிட்டா எவனாலும் 2 வேலை சோறு கூட தான் வீட்டுக்குள்ள கூப்பிடுவானான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சான். யோசிச்சு என்ன செஞ்சான்? தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்து முதலாவது மன்னனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உயர்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாக எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கடன் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உயரக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை வெற்றிக் கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சன்னதியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். இப்ப இந்த கதை சொன்னது இயேசு கிறிஸ்து. எப்ப சொன்னாருன்னா 15வது அத்தியாயம் ஆரம்பத்துல இருந்து வருது. பரலோகராஜ்யம் எப்படி? ஒருத்தனுக்கு 100 ஆடு இருந்தது, ஒண்ணு காணாம போச்சு, தேடிக்கலாம். ஒரு பொண்ணுக்கு நகையில 10 வெள்ளிக்காசு இருந்தது, ஒண்ணு ஊற்றுச்சு, தேடி எடுத்தாங்க. ஒருத்தனுக்கு 2 மகன் இருந்தான், ஒருத்தன் செத்து போனா திருப்பி வந்தான். அதோடு சேர்த்துதான் இதுவும் சொல்றாரு. 15வது அத்தியாயம் அது 16வது அத்தியாயம். ஒரு கேப் கிடையாது, கண்டினியூவா வந்தது. அது சொல்லிட்டு அது சொல்றாரு, ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். ஆனா இதுல அவர் சொல்றாரு, அமைதியான உக்ரானக்காரன் புத்தியாக செய்வான் என்பதை பார்க்க அவங்க எஜமான அவங்க என்ன செஞ்சாங்க? மரபு சபா சபா சாங்க நல்ல சேர்க்கிறான் அதுவும் சொன்னான். ஆனா அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கிறது அவன் சொல்லல. ஆனா இயேசு குறித்து நமக்கு அதுல இருந்து ஒரு காரியம் சொல்றாரு, ஒளியின் பிள்ளைகளாகிய நம்மை காட்டினோம் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ரொம்ப ஞானமா இருக்கிறாங்க. எதுக்கு? வேலையை விட்டு வெளியே வந்தாலும் உட்காருங்க, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா உட்காந்து சாப்பிடுவாங்க. என்ன பண்ணணும்னா வேலையில இருக்கிறது அதுக்கு ரெடி பண்ணி இப்படி அவங்க ஞானமா இருக்கிறாங்க. ஆனா இரு பிள்ளைகள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு ஏன் கூட வரப்போறீங்க, அங்க வந்து இருக்கிறது நீங்க தயாரா இருக்கீங்களா? இல்லையே. அதத்தான் சொல்றாரு, அதுக்குதான் சொல்றாரு. எல்லா கிறிஸ்தவங்களும் தெரியும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் தெரியும். வந்த உடனே கிறிஸ்தவர்களை எடுத்துட்டு போயிடுறாரு தெரியும். ஆனா அவர் குடும்பத்துக்கு இருக்காரு, அவருக்கு செலக்ஷன் இருக்கும். சர்ச்சுக்கு போற எல்லாரும் இருக்க மாட்டாரு. சொல்றாரு, சர்ச்சுக்கு வர்றவங்க, காணிகள் கொடுத்தவங்க, இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா டேஞ்சராவே சொல்றாரு, உண்மையை பார்த்தவங்க நிறைய பேர் நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்ப அது கொஞ்சம் சீக்கிரமான பேசுறோம், அது கொஞ்சம் சரியாக படிச்சு எனக்கு என்ன வேலை கொடுத்தாரு அதை செய்யணும், அதுல போகணும். அந்த மாதிரி மேல போயிடுவோம், அப்படியே போயிடுவோம். எல்லாரும் சொல்லுவோம் மேல போயிடுவோம், பரமேஸ்வரம் வந்து ஆடி பாடி டான்ஸ் ஆடிட்டு இல்லைங்க, இல்லை, இல்லவே இல்லை. வரப்போறாரு, அவர் பிள்ளைங்களை எடுத்துக்கொள்ளப்படுறாரு, திருப்பி இங்கதான் வரப்போறாரு, திருப்பி இங்கதான் வரப்போறாரு. 1000 வருஷங்கள் அவர் அரசால போறாரு. எருசலேம்ல அவர் உட்கார்ந்து இருப்பாரு, சீஃப் மினிஸ்டர். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மினிஸ்டர் வேணும், ஒரு கலெக்டர் வேணும், ஒரு பிஎஸ் வேணும். அது யாரு? இன்னைக்கு உத்தமமும் உண்மையுமாக அவருக்கு ஊழியம் செய்த நம்ம சமைக்கப்படாது. 1 நாள் 2 நாள் இல்லை. இந்த எம்எல்ஏ போல 5 வருஷம் 3 வருஷம் இல்லை, 1000 வருடங்கள். அது யாரும் இருக்க முடியாது. நியூ டெஸ்ட்மென்ட் அதான் நமக்கு சொல்லுது. கடைசியில் சொன்னாரு, நீ அவரோடு மதிப்பது எழுந்தது உண்டானால் மதிப்பது. இப்ப இங்க இருக்கிறது தராது, இது விட்டு போகணும். ஏன்னா இது சொன்னா ட்ரைனிங் போர்ட்ல எடுத்துருவீங்க. உண்மையான ஊழியம் அது வரணும், 1000 வருடங்கள் வரும். ஆனா அன்னைக்கு தேடப்படாது. யாரு உத்தமா செஞ்சா, யாரு உண்மையா செஞ்சா, யாரு அன்பா செஞ்சா, இந்த 3 தான் பாக்குறாரு. நீங்க எவ்வளவு பெருசா செஞ்சீங்க பாக்குறது இல்ல, பார்க்கப்படுறது இல்ல. எனக்காக செஞ்சீங்க, அவனை நேசிச்சு அதுக்காக செஞ்சோம், உண்மையா செஞ்சோம்.
இது இருக்கிற அவங்கட்டா உடனே அதுக்கு தகுந்த போஸ்ட் வைப்பார். அது முக்கியம். அதுக்காக இதுக்கு பின்னாடியும் சில காரியங்களை அவர் சொல்றாரு. நம்ம இதோட நிறுத்திக்கிட்டோம். இதுக்கு பின்னாடி சில காரியங்கள் ஆலோசனைகள் சொல்றாரு. படிக்கலாம். 9வது வசனம். அது என்ன சொல்றாரு? இங்க இருக்க தேவையில்லை. இது முடிச்சுட்டு நீ போனா கூட உங்களுக்கு பெரிய லைஃப் இருக்கு. அதுதான் முக்கியமான வாழ்க்கை. பூமியில 70 வருஷம் 80 வருஷம் தான். இங்கு போனா 100 வருஷம் தான். ஆனா அது 1000 வருஷம் கிடையாது. 1000 வருஷம் இன்னும் கொஞ்ச காலம் தான். அந்த கொஞ்ச காலம் எவ்வளவுன்னு தெரியாது. அது ஒரு 1000 வருஷமா கூட இருக்கலாம். அவ்வளவு நாளைக்கு இங்க ராஜ்யம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் முக்கிய நியாயம் வருது. அதுக்கப்புறம் பரமன் வருஷம் அங்கிருந்து வருது. புதிய ஆகாயம் புதிய பூமி. இன்னைக்கு கிளைமேட் இன்னைக்கு ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றிட்டு புதிய ஆகாயம் புதிய பூமி. தேவன் அங்க வந்து வாசம் பண்ணுவார். நம்ம கூட உட்கார்ந்துருப்பார். இப்ப அதுக்குதான் எல்லாரும் ரெடி ஆகுறாங்க ஒழிய இந்த இடைப்பட்ட காலத்துக்கு ரெடி ஆகல. அது என்ன ஆகுதுன்னா சொல்லுவாங்க எக்ஸாம்ல போய் படிச்சுட்டு பேப்பர் உள்ள போன போது இல்ல நான் பிசிக்ஸ்ல படிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு மேத்ஸ் பேப்பர் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அவர் சொல்லிட்டாரு தெளிவா. அவருடைய டீச்சிங் எந்த இடத்தையும் வாசிச்சு பாருங்க தெளிவா சொல்லியிருப்பாரு. இதுக்கு பின்னாடி 3 கேள்விகள் கேட்கிறாரு. 3 காரியத்தை நான் உன்னை டெஸ்ட் பண்ணுவேங்கிறார். அந்த 3 காரியம் என்ன படிக்கலாம். 10, 11, 12. நம்ம எல்லாருக்கையும் ஏதாவது கொஞ்சம் கொடுத்திருக்காரு. அவர் பேருக்காக அவருக்காக செய்யப்பட்டதாக கொஞ்சம் எல்லாருக்கையும் கொடுத்துதான் சொல்றாரு. இல்லைங்கிறவங்க யாரும் கிடையாது. இந்த 19வது அத்தியாயத்துல பாருங்க. இது லூக்கா 19ல 12வது வசனம் 12, 13. புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரை 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 நாட்கள் திரவியம் கொடுத்து நான் திரும்பி வரும்பொழுது இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். எங்க போனாலும் இருக்கிறது ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டு வர முடியாது. சொல்லிட்டாரு ஜெயிச்சுட்டேன் நான் ராஜ்யத்தை வாங்கி கொடுத்து சொல்லிட்டாரு. வர்ற வரைக்கும் ஒரு ஊழியக்கார அழைத்து ஆளு கொஞ்சம் கொடுத்து நான் வர்ற வரைக்கும் இதை வச்சு வியாபாரம் பண்ணி போயிட்டேன். இது நீங்க மற்ற நாட்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரியா இருக்கும். லூக்காதான் ஒரு புற இனத்தினர் யூத வம்சத்துல வராது புற இனத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரும். புற இனத்துல உள்ள நமக்காக விசேஷம் அவர் எழுதின 2வது புஸ்தகம் நீ சபை எப்படி உருவான ஒரு சரித்திரம் எழுதுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை இது அவர் எழுத நமக்கு ரிலவெண்டா நமக்கு ஒப்புக்கிற மாதிரி இவ்வளவு தெளிவா அவர் பேசினார செலக்ட் பண்ணி போட்டுருவார். இயேசு கிறிஸ்துவே ஒண்ணு நிறைய இடத்துல சொன்னாரு. யூதர்களுக்கு ஒரு மாதிரி சொன்னாரு, பரிசேயருக்கு ஒரு மாதிரி சொன்னாரு, சீசருக்கு ஒரு மாதிரி பேசினார். நமக்கு இதை போட்டிருக்கோம். இதே விட 15, 16, 17 படிக்கலாம். அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படிக்கு அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அழைத்து சொன்னாங்க. இயேசு ஒரு இறங்கி வந்தோன்னு நம்மளை கூட்டிட்டு போய் எல்லாரும் ஆக்கா நான் கொடுத்தது என்ன சொன்ன கணக்கு கொடுத்து கேள்விப்பட்டேன். அதுக்குதான் அவர் பார்க்க நல்ல பேரணும். அப்புறம் ஆதாயம் கிடைத்தது என்றார். அவனை நோக்கி நல்லது உத்தம ஊழியக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தபடினால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியே இரு என்றார். உங்க கையில கொஞ்சம் தான் கொடுத்தாங்க.
10 மடங்கு 10 பட்டணத்துக்கு உன்னை அதிகாரியா கிடைக்கும். அடுத்த ஒண்ணு ஐயா 5 இருக்கு, 5 பட்டணத்துக்கு உன்னை அதிகாரியா இருக்கு. கடைசியா இருக்கிறாங்க நீ கொடுத்தது நான் பத்திரமா வச்சிருக்கேன். அது யாரு? ஐயா என்ன ரசிச்சுட்டீங்க ஐயா, நான் தப்பே பண்ணாம யோசிச்சுமா வாரம் சர்ச்சை கொடுத்து வாரம் காணி கொடுத்து வாரம் திருவிழா எடுத்துட்டு வாரம் கொடுத்து நான் கிறிஸ்தவனாக வரணும். சரியா என்னால எனக்கு என்ன பிரயோஜனம்? சரி இங்கேயும் பிரயோஜனம் இல்லை, அங்கேயும் பிரயோஜனம் வர மாட்டான். இல்ல அவனை கொடுத்துருவான் வெளியே போகும். அதாவது சரியாக கணக்கு பார்க்கறது கொடுத்தேன், எத்தனை வருஷம் கொடுத்தேன், எவ்வளவு கையில கொடுத்தேன். கொஞ்ச நேரத்துல உண்மையா இருந்தா அவர் கேட்கறதா உண்மையா இருந்தா நீ கொஞ்சத்துல உண்மையா இல்ல உன்னை அநேகத்துல வச்சா நீ என்ன சொல்லுவ? நீ எல்லாத்தையும் கெடுத்து போட்டு வச்சாண்டா. இப்ப நம்ம யோசிக்கலாம், நம்ம கிட்ட தான் அந்த இருக்குது கொஞ்சம் அப்படின்னா என்ன இருக்குது? நமக்கு ஞானம் கொஞ்சம் தான், அறிவு கொஞ்சம் தான், சரீர பலம் கொஞ்சம் தான், ஆயுஷம் கொஞ்சம். ஆனா இந்த கொஞ்சத்துல உண்மையா இருந்தா 1000 கோடி வருஷமா அவர் ஒரு இருக்கிறதுல நம்மள ஒரு பொசிஷன்ல வச்சிருக்காரு. நம்ம சபையாக குறிப்பிட்டிருப்பாரு. சபைக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? அத நம்ம பிடிக்கணும். நம்ம நிறைய நாள் இதை விட்டுறோம். இஸ்ரவேலுக்கு சொன்ன ஆசீர்வாதம் என்ன? அது வேணும். அத நமக்கு அவர் சொல்லிட்டாரு. இந்த முதல்ல என் ராஜ்யத்துக்குள்ளவா என் நீதி என் ரூல்ஸ் ரெகுலேஷன் இதை ஃபாலோ பண்ண அதெல்லாம் உனக்கு கூட கொடுத்துருவோம். உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் கொடுத்துருது. உண்மையில வேணும். அதுக்கு நான் சாட்சியா சொல்லுவேன். 94 நிமிஷம் இந்த கால் வச்சான். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சட்டை பேண்ட் துணி நான் வாங்கினதே கிடையாது. இந்த ஊருக்கு போவோம், இதை இருக்கணுங்கிறாரு. அந்த எங்க இருக்கணும்னு தெரியாது. சரியா ஒரு வீடு யாராவது கொடுப்போம், வாடகை தான். ஆனா புதுசா கட்டின வீடாரு. பிள்ளைங்களுக்கு வேணும், அது வேணும். எங்க வரும் எப்படியாவது யாருக்கு கொடுப்பாங்க தெரியாது. ஆனா நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஆண்டவரே நான் யார்கிட்ட காசு வாங்க தெரிஞ்சுக்க மாட்டேன். அதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான், நீர் என் எஜமா நான் வேலைக்காரன். நான் இன்னொருக்கிட்ட போய் அதுல அந்த காசு வேணும்னு கேட்டா என் காசு எனக்கு சம்பளம் கொடுக்கணும்னு அர்த்தம் பண்ண கேட்க மாட்டேன். எனக்கு என்ன வேணும் நமக்கு தெரியும். ஆனா இன்ன வரைக்கும் என்ன அவர் விடல. 94 சேவைக்கு கால் வைக்கும். 2022 இன்னும் ஓடு இருக்குது. இல்ல ஆனா என்ன அவர் என்ன சொன்னார் அதை கேட்கணும், அதை செய்யணும். என்னால என்னென்ன முடியும் எல்லாம் செய்ய போகக்கூடாது. தான் சொல்றாரு, பிறகு சேவை செய்ய வேலையில நான் போய் இடத்துல இருக்க மாட்டேன், இல்லாத தான் போகணும். நமக்கு என்ன சொன்ன அதை கேட்ட கரெக்டா சொல்றாரு. இதுதான் நீங்க தானே நான் வேலைக்காரன் தானே, எனக்கு கொஞ்சம் தானே ஞானம் இருக்குது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாதுல, நீங்க தானே சொல்லணும், சொல்லுங்க எனக்கு அதுன்னு கேட்டா கரெக்டா சொல்லுங்க. நம்ம வேலையை வாசிக்கிற போது இது செய் கரெக்டா சொல்லுவார். அதுதான் எனக்கு வழிநடத்துறாரு. இன்னைக்கு எனக்கு ஞானம் எல்லாம் கிடையாது, இது எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை வேணும்னு பேசும்போது என்ன பேசணும் தெரியாது, நீங்க சொல்லுங்க உட்காந்து படிச்சுட்டே வாங்க இது சொல்லுங்க சவாய்க்கு அவ்வளவு. அதே போல இன்னொரு காரியம் பார்க்கலாம். நமக்கு இருக்கிற ஞானம் கொஞ்சம் தான், ஆனா ஆண்டவர் ஞானம் கொஞ்சமா இருக்கிறவங்க எனக்கு கவனிக்கிறார். அதுதான் வித்தியாசம். ஞானம் கொஞ்சமா இருக்கவங்க எனக்கு வேணும், புத்தி இல்லாதவங்க எனக்கு வேணும், சாமர்த்தியம் இல்லாதவங்க எனக்கு வேணும், உலக அதிகாரமா தவறு இல்லாதவங்க எனக்கு வேணும். அப்பதான் நான் சொன்னது சொல்லணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், காணாமல் கல்யாணத்துக்கு போனாரு 2 வருஷம் குறையா இருந்தது,
அவங்க அம்மா அவங்க கேட்டாங்க, அது அவங்களுக்கு பிறகு என் டைம் இன்னும் வரல அப்படின்னாரு. காரணம் வீட்டுக்காரன் வந்து என்ன சொல்லல. வீட்டுக்காரன் வந்து சொன்னா, அம்மா சொன்னாப்பா அவர் என்ன சொல்றாரு சொல்லுங்கப்பா. வேலைக்காரங்களை வந்து ஐயா என்ன செய்யணும், இந்த ஒரு 6 ஜாதி எம்டியா இருக்கு, அது 6 ஜாதி வெளியே இருந்தது ரோட்ல. திருமணத்துக்கு வரவனுக்கு ஒரு புது கட்டில ஏறி நிற்பான், 2 அடிமல்ல தண்ணி வந்தா காலை விட்டு கழுவுவாங்க, கழுவு துண்டியை குறைச்சிட்டு உள்ள ஏறுவாங்க. இது வசதி குறைந்து கீழே இருக்கிறவங்க. ராஜா வீட்டு கல்யாணத்துல ஒருத்தன் கழுவி விடுவான், ஒருத்தன் கையை கழுவான், ஒருத்தன் தலைக்கு எண்ணெய் சொல்லுவான், ஒரு பிளேட்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதை போட்டு உள்ளாண்டுவாங்க. இது ராஜா வீட்டுல. ஏன்னா ராஜாவுக்கு முன்னாடி அந்த ஹைவே மிடில் எல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாம் ஈக்குவலா இருக்கணும். அதுதான் ஒரே கலர்ல ட்ரெஸ் அது வந்து தருவாங்க. அந்த 6 ஜாதியில எம்பியா இருந்தது அப்படின்னா அவ்வளவு பேர் உள்ள வந்துட்டாங்க. அனுப்புறது ராஜரசம் இல்லை. இவர் சொன்னாரு 4 ஜாதியை தண்ணி கொண்டு விட்டார். இப்ப அந்த இடத்துல வேலைக்கு நம்ம இருந்தா என்ன சொல்லுவோம்? அந்த இடத்துல நம்ம வேலைக்காரங்க என்ன சொல்லுவோம்? ராஜரசம் இல்லாம இடம் கிட்ட வாங்கணும்னு சொல்றது, நீங்க தண்ணி எழுத்துனா இருக்கிறவங்க சமாளிக்கும் இடையில இதெல்லாம் ஏற்று பேச சொல்றது. ஆனா அவங்க வந்து கேள்வி ஊற்றலாம் 6 ஜாதியை நினைச்சுட்டா சரி. இது மேம்பிட்டு தண்ணி சடைகள் இருக்கணும். இப்ப அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? நான் தான் தண்ணி கொண்டு உங்களுக்கு அனுப்ப விட்டா என்ன அடிக்கலாம் என்ன சொல்லுங்க? நீ கேட்கல மேல எடுத்துனாலும் மேல எடுத்துட்டு போனா பேருங்கிறது திராட்சரசம் மாறிச்சு. அது கேட்கறது அதுதான் நான் சொல்றேன். அவ்வளவுதான் அவர் கேட்கிறார். நான் சொல்றேன், நீ சொல்லுறத அர்த்தம் நடக்கும். நீ அர்த்தத்தை சொல்ற நான் வாரேன் இல்லை, நான் சொன்னது சொல்றது நடக்கும். அது அவருக்கு கீழே எப்படி இருக்கும். நமக்கு அனைவர நேரங்கள் அறிவு, இது இப்படி செஞ்சா சரியா வராது, அது அப்படி செஞ்சா சரியா வராது, இது இப்படி அதனால நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் உட்காந்துருக்கோம். அவரை கேட்கணும் என்ன செய்யணும் சொல்றது சொன்னாலும் செஞ்சுட்டு வந்தது மிச்சம் அவருதான் அதை பயன்படுத்த. அதனால செய்ய முடியாத வேலையை செய்யறதில்லை. தண்ணி மேல் ஊற்றினாரு ஊற்றினா மேல் இருந்து புகழ்ந்தாரு, அவ்வளவுதான். அந்த கீழ்ப்படுதல் வேணும்னா சொன்னதை கேட்கிற முக்கிய இல்லாத அர்த்தம். நம்ம அந்த லெவல்ல வச்சுக்கணும், கொஞ்சம் தான் ஞாபகம். ஆனா அது வந்த அவர் என்ன சொல்லுகிறாரு, நானே ஒரு ஞானமும் ஒரு பலமுமாக இருக்கிறேன். 1 Corinthians 2வது அத்தியாயம் 26 இருந்து படிக்கலாம். 1 Corinthians 2:26 இருந்து 31 வரைக்கும். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடியில் அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரை தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். எனக்கு ஞானம் கிடையாது, அவருக்கு. நான் சபை அவருடைய கையும் காலுமாக இருக்கிறேன். ஆனா அவருக்கு யோசிக்கிறது, டிசைட் பண்றது, சொல்றது அங்கிருந்து தான், செய்யறது மட்டும்தான் வேலை. அதுக்குள்ள நம்ம கரெக்டா என்ன போகுது அவர் நடக்குது. அவர் அழகா காரியம் கொண்டு போறார்.
அது எனக்கு ஏது கொடுங்க, இதை வச்சுட்டு நான் செய்யறேன்னா செய்யறது வரும். இது எனக்கு அதான் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பழக்கத்தை இருக்கும். அவரை நம்பி கால வைக்கும். கால வைக்கிறது ஒரு காரியம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். இன்னொரு உண்மை உள்ளவனாக இருக்கணும். வெளிப்படுத்தல கூட ஒரு வசனம் வரும், அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆனால் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். படிக்கலாம் அந்த வசனத்துக்கு. வெளிப்படுத்தல் 16:14. பதினாறுல 14வது வசனம். இல்ல, அதுக்கு மேல ஒரு வசனம் வந்து பிசாசுக்கும் ஆண்டவருடைய சேனைக்கும் உள்ள ஒரு யுத்தத்தை சொல்லி அதோட வரும். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் உலோகம் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா 17:14. ஆட்டுக்குட்டியானவர்களே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாவின் கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட அந்த ராஜாவோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவருமாய் என்றார். நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆனா கடைசி குவாலிஃபிகேஷன் அவர் பாக்குற உண்மை உள்ளவனா இல்லையா, அதுதான் அவர் பார்க்கிறோம். உண்மை உள்ளவனா இருக்கும் அவருக்கு. அது ஒரு காரியம் இருந்தால போதும். உண்மை உள்ளவனாக இருக்கணும். அவர் ஞானமெல்லாம் தேவையில்லை. அன்னைக்கு நான் சொன்னா செய்வான், நம்புவான். நம்ம இன்னைக்கு நான் இங்க போன்னு சொன்னா அவன் அங்க போக மாட்டான். அந்த டவுட் தான் இப்ப நம்ம வாழ்க்கையில செய்யறது. ஊழியம் அல்ல, ஊழிய பயிற்சி. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஊழியம் அல்ல, ஊழிய பயிற்சி. இந்த பயிற்சியில நீங்க எவ்வளவு அவருக்காக உண்மையா அவரை நேசிப்பது நிமித்தமாக கரெக்டா செஞ்சோமோ அவ்வளவு போல அவர் அங்க தூக்கிவிட்டார். அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அவரை நேசிக்கிறதுனா உங்களுக்கு என்ன பிடிக்காத டைப் சொல்லுவார். என் லைஃப்ல அதுதான் கொஞ்சம் கஷ்டம் வந்தது. இந்த ஒரு வேலை மட்டும் என்னால முடியாது. அப்படியா எனக்காக சரி, வேற வழியே கிடையாது. அவன் சொன்ன எனக்கு தெரியவே தெரியாது. உன்னால எப்படி சொல்லுவாங்க, நீங்க ஹெல்ப் பண்ணல என்னால முடியாது, உன்னால வேலை முடியவே முடியாது. பதிலும் சொல்றேன் சார், என்ன நேசிக்கிறேன் சார். சரி, ராத்திரி கூட உட்காந்து அழுவோம். நாளைக்கு என்ன சொல்லணும், நாளைக்கு என்ன சொல்லணும் சொல்றேன். சொல்றாரு பரிசுத்தாக கொடுத்துருக்காங்க. நான் சொன்னவங்க உனக்கு நினைப்பூட்டுவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, நான் சொன்னதே தெரியல, எப்படி நினைப்பூட்டுவாரு. இப்ப வாசி, அப்புறம் வாசிக்கணும், வாசிக்கிட்டே இருக்கணும். இப்ப இங்க இருப்பாரு, இங்க இருப்பாரு, இங்க இருப்பாரு. அவர் லிங்க் பண்ணி கொடுப்பாரு. அவர் கொடுத்தாருன்னா ஆவி, அதான் போலீஸ் நாங்கள் ஆவியானவர் கொடுக்கறது. ஆவியிலிருந்து ஆவிக்குரியவர்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். உலகத்தில் வர மனுஷங்களுக்கு முக்கால்தனமா இருக்கும், பைத்தியத்தனமா இருக்கும். முடியாது, முடியாது. அந்த காரியத்துக்குள்ள அவர் அழகாக நடந்துட்டு. நான் பழைய காலத்து டிவிசில பயிர்தான். ஆனா இன்னைக்கு அங்க ஸ்கூல்ல டீச்சரா வரேன்னு கூப்பிடுறாங்க. நான் வேற அந்த ஞானம் அவர் கொடுப்பார், அவர் கொடுப்பார், அழகாக நடத்துவார். கொஞ்சத்துல உண்மையாக இருக்க முடியும். அது கொஞ்சம் முக்கியமாக அவர் எதிர்பார்க்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சத்துல உண்மையா இருந்தனால அநேகத்தின் உண்மை. அதுதான் நம்ம வேலை. உண்மையான போஸ்டிங் அங்கதான் அப்பாயின்மெண்ட். ஐயா இன்னைக்கு ரிட்டையர் ஆட்டாங்கன்னு சொல்லி பாராட்டினாங்க. இதுக்குதான் ஃபைனல் அந்த மேல உண்மையா சொன்னீங்களா பேசும். ஆனா ஒரு போட எனக்கு அது பண்ண ஆஹா
இப்ப இந்தியான்னு அங்க சொல்றாங்கன்னா அங்க அவர் வச்சிருக்காரு வா அன்னைக்கு அவர் அதை கிளியர் பண்ணி அதனால அவரை முடிச்சிட மாட்டாரு. ரிட்டையர்ட் ஆயிடுச்சு எல்லாம் மறைஞ்சி விட்டு கொண்டுவாங்க இதுதான் போஸ்ட். இப்ப ஆரம்பி வேலையா அங்க எப்படி சொல்லுவோ இங்க இப்ப செய்யும். அதுதான் அவருடைய காலம். அங்க ஆளுகை செய்ய முடியாத அழைப்பு இருக்கிறார். ஆளுகை செய்ய முடியாத இருக்கிறோம். அவரோடு கூட பாடுகளை சகித்தார். அவரோடு கூட ஆளுகை செய்வோம். முதலாவது இருக்கிறவர்களுக்கு பண்புள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இரண்டாம் மரணத்துக்கு அதன் மேல் அதிகாரம் இல்லை. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருடம் அரசாங்கம். இன்னைக்கு இந்த ராஜ்யம் எல்லாம் போதும். ஆனா ஒரே கவர்மெண்ட் தான், ஒரே ஹெட் ஆபீஸ் தான் எருசலேம்ல, ஒரே ராஜா தான் உட்கார்ந்து இருப்பாரு. அந்த ராஜாவுடைய ராஜ்யமாக இன்னைக்கு எம்எல்ஏவா எம்பியா கலெக்டரா எல்லாம் நம்ம தான். ஆனா இன்னைக்கு எவ்வளவு உத்தமமா உண்மையா இருக்கிறோமோ அதுதான் நம்ம போஸ்ட். கலெக்டர் போஸ்ட் வேணுமா, கிளார்க் போஸ்ட் வேணுமா, பியூன் போஸ்ட் வேணுமா, அது நம்மளுடைய இன்றைய உத்தமத்தையும் உண்மையையும் பொறுத்து. அவர் பூமியில என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். வாஸ்தவம் எடுத்து அது உண்மையா இருக்கான்னு பாக்குறோம். அதுல கரெக்டா அடுத்த ஒரு வசனத்தை படிக்கலாம். 11 லூக்கா 16:11. இந்த உலக காரியத்துல உலகத்தில் நமக்கு ஒப்புக் கொடுத்த பொருளிலே நான் உண்மையாக இருக்காவிட்டால் எனக்கு மெய்யான பொருளை யார் உனக்கு ஒப்புக் கொடுப்பார்? கேட்கிறார். இன்னைக்கு உலக பிரகாரமான பொருள் என்ன இருக்கு நம்ம கிட்ட? இப்ப உங்களுக்குன்னு என்ன இருக்குது இந்த பூமியில? நிலம், வீடு, காடு, வண்டி. பிள்ளைங்கள் உங்களுக்குரியவங்க கிடையாது. அதனால தெரிஞ்சுக்கோங்க. பிள்ளைங்கள் உங்களுக்குரியவங்க கிடையாது, அவருக்குரியவங்க. அவங்கள வளர்த்து வளர்த்து சரியாக கொடுக்குறது பொறுப்பை கூட கொடுத்தாங்க. பொறுப்பு தான் கொடுத்துருக்கிறாரு. அதனாலதான் சொல்றாங்க, தாயக தம்பி கேட்கலையா, நீ என்னதான் ஜெபம் பண்ண நான் கேட்க மாட்டேன் போடா. அது சொல்லிட்டாரு. உங்க அம்மா அப்பா கட்சி கேட்கல, நீ கத்துக்கிறதுக்காக நான் கேட்க மாட்டேன். ஏன்னா உன்னை வளர்த்து அவங்க வேலை கொடுத்தா வளர்த்துக்கு வராங்க. அவங்க கீழ்படியில நீ எனக்கு எப்படி கீழ்படிய மாட்டேன். அதுல அது சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்க நம்ம கற்றுக் கொடுக்கும். இப்ப வருங்காலம் ரொம்ப மோசமாக போயிருக்கு. ஏன்னா அவ்வளவு காரியங்கள் அவங்க மண்டைக்குள்ள இறங்கிட்டு இருக்கு. வீடியோ ஆடியோ மூலமாக இறங்கிட்டு இருக்கு. ஜபத்திலையும் கண்டிஷன்லையும் வழிநடத்திலையும் நம்ம கொண்டு போவது மிக கடினமான ஒரு காலத்துக்குள்ள வச்சோம். இன்றைக்கு உலக பிரகாரமாக என்கிட்ட இருக்கிறது என் வீடு, என் நிலம், என் பேங்க் பேலன்ஸ். இத ஆண்டவர் காரியத்துக்காக நான் பயன்படுத்துகிற போது, அவருடைய காரியத்துக்காக பயன்படுத்துகிற போது, நாளைக்கு எனக்கு அங்க நிச்சயமாக எனக்கும் நம்ம கொடுக்கலாம். பேதரை மேம்படுத்திட்டு எப்ப அவன் பிளேட்ல கொஞ்ச நேரம் உட்காந்து நான் பிரசங்கம் பண்ண கொடு, சரி வாங்க உட்காருங்க. அவன் ஃபெயிலியர் ஆயிட்டவங்க உட்காந்துருந்தான். மீன் பிடிக்க போய் ஃபெயிலியர் ஆயிட்டும் உட்காந்துருந்தான். அவன் போட்ல உட்காந்து பிரசங்கம் பண்ணுங்க விட்டுட்டு கலையெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவர் பிரசங்கம் எல்லாம் முடிச்சுட்டாரு. நான் தூண்டு இருக்காங்களா போக மாட்டேன், நீ வா மீன் பிடிக்க. ஆனா அது கூட மீன் பிடிக்க கிடைக்கல. பகல்ல ஒரு மீன் மேல இருக்காது, எல்லாம் வெயிட்ட கீழே விழுதும். இப்ப போய் மீன் பிடிக்க நான் எடுத்து சரிங்க போனோம். வளைய போடுன்னு அதை போட்டோம்னா மீன் வந்தது. அவன் ஞானத்தின்படி அறிவின்படி வராது, கிடைக்காது. ஒரு நாள் சொன்னான், நீ தமிழ் பிரசனத்தை நான் கேட்டேன், நீ கடவுளோட ஊழியக்காரன், நானே பாதி, என்னை விட்டுட்டு போயிருங்க ஐயா, என்னை விட்டுட்டு போயிருங்க ஐயா அப்படின்னு. மீன் பிடிக்கிறவங்க மனுஷன் பிடிக்கிறவனுக்கு சொன்னான். கடைசி வரைக்கும் சுவிசேஷம் படிங்க. இவர் ஒண்ணு சொல்றாரு, அவர் ஒண்ணு பேசுவார். இவர் இங்க ஒண்ணு சொல்றாரு, அவர் அங்க ஒண்ணு பேசுவார். 12 விசேஷத்துல கடைசி வரைக்கும் 3 பேருக்குள்ள சண்டை இருந்துகிட்டே இருந்தது. யாரு அடுத்த லீடர் யாரு?
இந்த 3 பேர் தான் க்ளோஸ். அவருக்கு அடுத்தது யாரு? நீயா அவனா நானா? கடைசி வரைக்கும் நம்ம இருந்தாங்க. நம்மளோட அவங்க பெரிய சாமர்த்தியசாலிகளும் கிடையாது. ஆனா அவங்களத்தான் வச்சு அவங்களத்தான் கற்றுக் கொடுத்து அவங்கள வச்சுதான் உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அவர் தானே நம்ம நம்பிக்கிறோம். அவர் தான் என்னையும் கொடுத்துருக்கார். அவர் நடத்தும் உலகத்துல காரணமான காரியத்துல நமக்கு இருக்கிற சொந்தத்துல ஒரு வார்த்தையும் அவர் சொல்லி இருக்கிறார். 18 29-30. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தை நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது இம்மையிலே அதிகமானவர்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எப்ப இந்த காஸ்பல்ல மெய்யாகவே ஒரு வார்த்தை வந்துருச்சா, அது கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல ஒரு மாற்றப்படாத சட்டம். என்ன வச்சுக்கோங்க, மெய்யாகவே சொல்லிட்டாரா, அது திருப்பி படிக்கும். இதெல்லாம் சொல்லியிருக்காரு, இது கண்டிப்பா நடக்கும். சில நேரங்களில் மெய்யாகவே கொண்டு வர சொல்வாரு. உங்க ஸ்ட்ராங்கா அந்த போட்டு வச்சிருக்கோம், இது கண்டிப்பா செய்வார். உண்மையாக நான் சொல்றேன், அதே சொல்லிட்டாருன்னா அது நடக்கும். தெளிவா சொல்லியிருக்காரு, தேவனோட ராஜ்யத்தின் மொத்தம் வீட்டையாவது நிலத்தையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியாவது போடுறது ஒரு சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்காது. அந்த மனைவியாவது இருக்காது. ஏன்னா இன்மைகள் அதிகமானவர்கள் அங்க வந்து இடிக்கணும், அது இருக்காது. மூல பாஷையில வந்து அந்த வேலை இருக்காது. நம்ம எல்லாம் சொன்னது சொத்து பந்தம் அப்படிங்கிற போது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டாங்க. நிறைய லாங்குவேஜ்ல அந்த மனைவியாவது இருக்காது. அதுக்கப்புறம் பிள்ளைகளே ஆகுது. இப்போ ஊழியர்களுக்கும் போக வேண்டி இருந்தது, பிள்ளைகளாம் விட்டுட்டு தான் போனேன். அவர் வளர்த்து கொண்டு வந்தேன். இன்னைக்கு எம்எஸ்எல் படிச்சா என் மகன் என்சிசி காலேஜ்ல கோல்டு மெடலிஸ்ட் வாங்கிட்டு வெளியே வந்தார். சொன்னா நல்ல அருமையா வளர்த்துருக்கீங்க. நாங்க வளர்த்தோம், நான் இல்லை அசலோடு நான் எடுத்து தெரியுது. அது அவருக்கு, அது அவர் காத்துகள். என்ன சொன்னீங்க, விட்டுட்டு அங்க வந்துட்டேன். இவர் கொடுக்கல, நான் வளர்க்கணும். அதை விட்டுட்டு இங்கே வந்துரு. இப்ப நான் என்ன பண்றது? நீர் தான் அதை பார்க்கணும். பார்த்துருப்பாரு. கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது, கஷ்டம் இல்லை என்று சொல்ல முடியாது, பாடுகள் இல்லை என்று சொல்ல முடியாது. இருக்கும் ஆனாலும் அவர் பார்த்துக்குவார். அவர் பார்த்துக்குவார். அவர்கிட்ட சொல்லணும், அவர் பார்த்துக்காரு. அவர் சொன்னதை மாற்றவே மாட்டார். தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்துக்கு ஏற்றமாக ஒரு உதாரணம், ஒரு மாதகுமார் வீடு தான், இந்த ஊழியருக்கு தான் எல்லாரும் வாங்க உட்காந்து தேவனுக்கு கோட்டை கொடுக்காத எந்த மாதிரி பிரச்சனை பண்ணுங்க. நம்ம வந்து அதை தேவனுடைய ஊழியத்திற்காக பயன்படுத்த இருக்கோம். கொடுக்கிறது உங்களுக்காக அங்க வச்சிருக்கோம். மகாராஷ்டிரால நாங்க சர்ச்சை கட்டிருக்கோம், பிளஸ் மிஷன்ல. அந்த இடம் எப்படி வந்ததுன்னா, திருச்சியில ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறோட சொந்த வீடு மாறி போறாங்க. இந்த வீடு நிலத்தை வந்து நான் ஊருக்கு கொடுத்துட்டேன்னு கொடுத்துட்டாங்க. எங்க முஸ்லிம் சொல்லாரு, தமிழ்நாட்டில் எங்களுக்கு சர்ச்சை ஊழியமோ கிடையாது, சபை இல்லாத இடத்துலதான் எங்க ஊழியம். இந்த வீட்டை கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்றது? வாடகை வாங்கணும், அவங்க ஒழுங்கா இருக்கான பார்க்கணும், ரிப்பேர் பார்க்கணும். கடைசியில பண்டிகை சாருக்கு வேலையே தேவை எங்களுக்கு. இது செய்ய முடியாது. ஊழியத்தை கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டேன், கொடுத்துட்டேன், என்ன நாள் பண்ணிக்க. என் தலைவர் சொன்னாரு, இதை நான் விட்டுட்டு சபை இல்லாத ஒரு ஊர்ல இடம் வாங்கி சபை வைக்கலாமா? கட்டு. அந்த ஊரை கொடுத்தாங்க. நாங்க இருக்கிற ஊர்ல அந்த இடத்துல நிலம் வாங்கினாங்க, கட்டடம் கட்டி இருக்கிறாங்க. இந்த சபை நடக்குது. அவங்க கொடுத்தாங்க, அந்த வேலை பெற்றுக் கொள்வாங்க. அநேக காரியம் இல்லாம உலக பிரகாரமாக. ஆனா இன்றைக்கு ஜனங்களுக்கு இதை சேர்த்துக்கிட்டே போகும், இதை சேர்த்துக்கிட்டே போகும். ஒரு நாள் எனக்கு விபரீதம் வரும் தெரிய மாட்டேன், இதை சேர்த்துக்கிட்டே போகும்.
அதாவது உன் மனசு எங்க இருக்குதோ, உன் செல்வம் எங்க இருக்குதோ அங்கதான் மனசு. நீ இங்க கொடுத்துட்டா அங்க போயிருக்கு, அங்க சேர்த்துக்கிட்டே இருக்குன்னா நீ அங்க போறது வெளியே. நீ அங்க சேர்க்கலன்னா இங்க இருந்து விட்டுட்டு போக மாட்டான். உலக பிரகாரமான காரியத்துல. மூன்றாவது அடுத்ததாக ஒரு வருஷம் லூக்கா 16:12. வேறொருடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருந்தால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? இப்ப இன்னொருத்தருடைய காரியம் எது ஏன் வசத்துல இருக்குது? கொஞ்சம் யோசிச்சுல எல்லாருடையும் இருக்குது. எனக்கு சொந்தமானது இல்ல, வேற யாருக்கும் சொந்தமானது என்கிட்ட இருக்குது. அது என்ன இருக்குது சொல்லுங்க பாபு. பிள்ளைகள் பொறுப்பு வளர்ந்து 6 வயசு, அது ஒரு வகையில ரைட்டு. அடுத்தது ரட்சிப்பு அவரு செலக்ட் பண்ணாரு, ரட்சிப்பாரு. வேற ஒரு உடையது உண்டு. நிறைய தடவை படிச்சிருக்கீங்க அந்த ரசனம். ஒன்று குறைஞ்ச 6வது அத்தியாயம் 19-20 படிங்க. 1 குறைஞ்ச 6வது அத்தியாயம். சரீரம் ஆகையால் மனுஷன் முடிஞ்சது. நான் அளவுக்கு போயிருக்கணும், எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து போகலாம நிலையிட்டாரு. எனக்காக காரியத்தை செஞ்சுட்டு அந்த சிட்டிசன்ஷிப் மாற்றி வச்சுட்டாரு, அங்க என்ன வாரிசு ஆகிட்டாரு. இப்ப என்னையா இங்கே வச்சிருக்கிறாரு. இந்த சரீரம் நான் கிரயத்துக்கு சிறுவில ரத்தம் சிந்தி கிரயம் பண்ணி வாங்கினது, இது அவருக்கு சொந்தமானது. அதனால சொன்னாரு, உங்களுடைய ஆலயம் பரிசுத்தாகி வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கு உங்க சரீரம் தெரியாதா? ஆலயத்துக்கு ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இது அவருடைய சரீரம். அவர் சொன்ன காரியங்களை செய்வதற்காக, அவர் விரும்புகிற காரியங்களை செய்வதற்காக இருக்கக்கூடிய சரீரம். என் மனசும் என் மாம்சமும் இச்சிக்கிறதை செய்வதற்காக அல்ல. அது நமக்கு தெரியும். நீங்க நானும் ஏழு வருஷம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யணும்னா செய்யலாம். இல்ல அவர் இல்லாம நான் மட்டும்தான் செய்யணும்னா அப்ப தப்பு. இது உதாரணத்துக்கு வாடகை வீட்டுல குடியிருக்கிறோம். ஓனர் வாடகை இல்ல, குடியிருக்கிறது கொடுத்திருக்காரு, வாடகை கொடுக்கலாம். ஏன் சௌரத்துக்கு இந்த ஜன்னலை இடிச்சுட்டு அங்க வைப்பான், அந்த கலவை இடிச்சுட்டு வைப்பான் முடியாது. அதை சுத்தமா மெயின்டைன் பண்ணணும், சுத்தமாக வச்சுக்கணும், அது நல்லா இருக்குங்க பாத்துக்கணும். நான் அனுபவிச்சுக்கலாம். ஆனா சுத்தம் பண்ணிருக்கீங்கன்னா அது இன்னொருத்தர் இருக்குதான். இதேதான் இந்த சரீரத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். நான் சபையின் தலை மேல இருக்கிறேன், நீங்கள் அவருடைய எலும்பின் எலும்பும் சரீரத்தின் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறது. பூமியில காரியம் செய்வதற்கு அவருக்கு ஆளுங்க வேண்டும். அதுக்காக நம்மளை செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அவர் சொன்ன காரியத்தை, அவர் விரும்புகிற காரியத்தை சொல்லு. இப்ப இதே ரிவர்ஸ்ல இருக்கு கொடுக்கலாம். கொஞ்சத்துல உண்மை இருக்கான்னு நீங்களா இருக்கிற, உலக பிரகாரம் காலத்துல உண்மையா இருக்கீங்களா இருக்கிற, வேற ஒரு வகையில் உண்மையா இருக்குன்னு சொன்னீங்களா இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனா வாசிக்க இதை வாசிச்சா அவர் பேசுறது கேட்கலாம், இதை வாசிச்சா அவர் பேசுறது தெளிவாக கேட்கலாம். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும். எதுக்கு வேணும்? எல்லாத்துக்கும் எதுக்கு வேணும்? ஊழியம் பண்றதுதான் வேணும். என்ன ஊழியம்? அற்புதங்கள் மிராக்கள். ஒரு இடத்துல கூட ஒரு சொல்லவே இல்லை. பரிசுத்தாவின் தருவன் அற்புதம் மிராக்கள் பண்ணிட்டு ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. அவர் சொன்னது ஒன்றே ஒண்ணுதான். அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே அவனை வெளிநடத்துவார், சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார், பரிசுத்தமாக அவனை மாற்றுவார், நீ கீழே இருந்தாலும் அவனை தூக்கி விடுவாரு, நான் சொன்னதெல்லாம் அவனுக்கு ஞாபகப்படுத்துவாரு. அப்படி வேணுங்க அவனுக்கு. நான் அவர் கூட இருக்க நான் போயிருந்தேன்.
அவர் எனக்கு பதில் வேலை உட்காந்துட்டு இதுதான் நீதி இதுதான் செய்யணும் அவர் சொல்லியிருப்பார். இதைத்தான் அவர் சொன்னார். ஆனா அதனுடைய தான் அர்த்தங்களும் நிராகரிச்சோம். அதை விட்டுறோம். கனிகள் முக்கியம். கனிகள் நீ மேல போறது கனிகளுக்கு ஏற்ற பிரதிபலன் அங்கு கிடைக்கும். வரங்கள் ஜவாபடி கொடுக்கணும். நீங்க வந்து பதில் கொடுக்கணும். இந்த வரம் கொடுக்க என்ன செஞ்சீங்க? ஒண்ணு கொடுக்கல 10,000 2,000 பத்திரமா வச்சுக்க. இல்ல அதை வச்சு நீ சம்பாதிச்சு ஏமாறு வாங்கிட்ட உள்ள போடு. அது ஒரு ரிஸ்க். என்ன வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை செஞ்சா அதுக்கு என்ன வர வேணுமோ தானா வரும். தானாகவே வரும். அதை தேடி எனக்கு இதுதான் வேணும் எனக்கு அதுதான் வேணும் எனக்கு இதுதான் வேணும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தெரியணும் என்ன வேலை எனக்கு கொடுத்துருக்காரு அந்த வேலை கொடுத்து நான் செய்வேன். இதுக்கு என்ன அது செய்யற போது அந்த வரம் தானா தெரிவிச்சு. வரத்தை கொடுக்கறது பரிசுத்த ஆவியானவர் தான். கனியை கொடுக்கறது பரிசுத்த ஆவியானவர் தான். வேகத்தை கற்றுக் கொடுக்கறதுலாம் அவர் தான். அவர் எனக்குள்ளே வந்து புரியுறாரு. என்ன வேணுமோ நீங்க யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. ஆனா என்ன மூலமாக என் மூலமாக அவர் நாம வாங்கிட்டார். கடைசியில் ஒரு நாள் மேல போறவங்களுக்கு என் ஊழியத்தை டெஸ்ட் பண்ணி கொடுக்க போறாரு அவர் தான். 2 3வது இடத்துல இருக்கிறோம். போடப்பட்ட அஸ்திவாரம் ஏற்று இருக்கு. வேற அஸ்திவாரம் யாரும் போட முடியாது. ஒருத்தன் தங்கத்தை வச்சு கட்டுறான், வெள்ளியை வச்சு கட்டுறான், விலையேறத்துல கல்லை வச்சு கட்டுறான். ஒருத்தன் மரத்தை வச்சு கட்டுறான், புல்லை வச்சு கட்டுறான், வட்டையை வச்சு கட்டுறான். 4வது அது விளங்கட்டணும். அது அக்னியினாலே பரிசோதிச்சு இதைத்தான் ஏசு சொன்னாரு. 7ஆம் ஸ்தானம் சொன்னாரு. அவர் வர்றாருக்கா பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் அவர்களை அதிசயித்தார். அந்த அக்னி உள்ளே இருப்பாரு. என்ன சொன்னார்? ஏன் மருமைக்காக சொன்னியா இல்ல ஒன்னாவதுக்கு சொன்னியா? இல்ல அவனுக்கு லாபமா இருக்குன்னு சொன்னியா இல்ல அதுல இருந்து உனக்கு லாபம் இறங்கி சொன்னியா? எல்லாத்தையும் உள்ள உட்காந்து கணக்கு கொடுத்துருக்கு. மேல போறாங்க சொல்லுவார். இதெல்லாம் வந்து அவனாவது அடுக்கிறது. இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு மிச்சம் நிஜம் போவார். அது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனால் எந்த செயலை சொல்லுங்க மனம் தானா வரும். ஊழியத்துக்கு அழைச்ச போது நான் சொன்ன வார்த்தை தான். எனக்கு பேச தெரியாது, ஏதாவது கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். அப்படின்னு எனக்கு தெரியும். 3 வருஷம் சண்டை போட்டேன். 3 வருஷம் அவங்களோட சண்டை போட்டேன். கல்வி தெரியாது, எனக்கு அடிக்க வரைக்கும் தெரியும். அவன் அனுப்பிச்சிட்டேன். ஒரு ஊழியத்தை நான் சப்போர்ட் பண்றேன். 4 வருஷம் 3 வருஷம் அனுப்புல திருப்பி திருப்பி கொடுத்தாங்க. 3 ஊழியர் அனுப்புறேன் விட்டுருந்தேன். விட்டு நான் தான் இருக்கணும். நான் எல்லாரும் சம்பாதிக்கிறியா விட்டாலும் வேண்டாம், நீ தான் இருக்கணும். சரி வேணாம், ஏதாவது தப்பு நடந்தா என்ன சொல்றது? எனக்கு புத்தி கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன பேர எல்லாரும் கேள்வி விடுவாங்க. இங்க இருக்கீங்க இல்ல பிரச்சனை எல்லாம் ப்ராப்ளம் தான். ஆனா 3 வருஷமா விடாம இருக்காரு. அவ்வளவு விஷயம் விட்டுவார விட மாட்டாங்க. அதுதான் இன்னும் நினைச்சு நிற்கிறது. இன்றைக்கு 67 வயசு ஆனது. ரிப்பேராகவே வந்துட்டாங்க. நான் இன்னும் அங்கதான் இருக்கேன். உனக்கு ரிப்பேர் பண்ணதும் கிடையாது. உன் வேலை எப்ப முடிஞ்சதோ அப்ப நான் மேல கூப்பிட்டு இது போடுகிற காலம் இது வருகிற காலம் தான் உனக்கு நீ சொல்லும் செய்வோம். அவர் நடத்திக்கிட்டே இருக்கிறார். அவர் வந்து வாழ்க்கையில உண்மை உள்ளவர். அவர் வேலைக்கு சொன்ன ஒரு வாழ்க்கைக்கு முரணாக எங்கேயும் நன்றாக ஞாபகத்துக்கணும். வர்றாரு, கணக்கு கேட்டாரு, வேற கூட்டிட்டு கணக்கு கேட்டாரு, கணக்கு கொடுக்கணும். நம்ம கொடுக்க வேண்டாம், ஆவியானோட எல்லாத்தையும் செயல் போட்டு காமிச்சுடுவார். இவ்வளவுதான் பேர் காமிச்சுடுவார். அதை வச்சு எங்க போடுங்க, எந்த போஸ்டும் போடணுமோ அவருக்கு ஒரு நியமம். இன்றைக்கு வந்து ஆயத்தமாக இருக்கும். கடைசியாக ஒரு வசனம் படிக்கலாம். 116
13 இந்த ஊழியக்காரன் ஊழியக்காரனும் 2 எஜமானரும் எஜமானருக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை படைத்து மற்றவனை சிறையிருப்பான், அல்லது ஒருவனை கட்டிக்கொண்டு மற்றவனை அடிமைப்படுத்துவான். தேவனுக்கும் உலகப்பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். தேவனுக்கும் இந்த உலக காரியத்துக்காகவும் ஆண்டவருக்காகவும் ரெண்டுக்கும் சொத்து செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் சொல்றாங்க. கடைசி காலத்துல பவுல் சபைகள் கடைசி காலத்துல அனைவரும் வஞ்சிக்கான ஆளுநர்களுக்கு சொல்லி கொடுத்து வஞ்சிக்கப்பட்டு போனார்கள். நீவே போகாத என்ன பண்ணலாம், வாசிக்கிறதும் உபதேசிக்கிறதும் நிலைச்சலும் சொல்றாரு. வாசிக்கிறதுலையும் இது எல்லாம் வாசிச்சா என்ன கத்துக்கிட்டு அதை சொல்லிக் கொடுக்கறது நிலைச்சல் உண்டு. கடைசி காலத்துல வஞ்சிக்கிற ஆவிகள் ஜனங்களுக்கு இருக்கும். தேவ தூதன் இறங்காது சொல்லிதான் கட்டுக்குவான். ஜாக்கிரதையாரு உச்சத்துக்கு விருப்பம் போனார். இந்த நிறைய காரியங்கள் நடக்குது. கடைசி நேரம் நெருங்கி வருது. நீ ரொம்ப நாளைக்கு இது ஓடாது. ரொம்ப நாளைக்கு இந்த கண்டிஷன்ல ஓடணும் ஓடாது. சீக்கிரம் விழுந்துடும். அந்த கடைசி நேரத்துல நம்ம எவ்வளவு லாபம் சம்பாதிக்க முடியும்னு பார்க்கலாம். அவர் வர்ற அன்னைக்கு நல்லது உண்மையா இருக்கும். கொஞ்சத்துல உண்மையா இருக்கும். உலக பிரகாரமான காரியத்துக்கு உண்மையா இருக்கும். வேறொருடைய அவருடையது. அதுல அவருக்கு பிரியமான எந்த காரியத்தையும் சொல்லணும். அவருக்கு பிரியமான மாற்றம் செய்யணும். 33 வருஷம் உலகத்தை பாடுபட்டு சிறுவர்கள் எதுவும் முடிச்சாங்க. இப்ப அதை சொல்லியுமே என்னை எடுத்துக்கல. இதை விட்டுட்டு மற்ற காரியங்களும் வராது. அதான் அவர் சொல்லுவார். அவர் விட்டதை நான் தொடரவில்லை. என்னால முடியாததை அவர் சொல்லி முடிச்சுட்டாரு. அவர் முடிச்சுட்டாருன்னா சொல்றதை நான் சொல்றேன். எனக்காகவே யாரும் செய்து முடித்தவராகவே அது அர்த்தம். அதுதான் எனக்காக இல்ல, பூமியில எங்கள் எல்லாருக்காகவும் எல்லாருக்கும் செய்து முடிச்சுட்டாரு. அது முடிச்சுட்டாருன்னு சொல்ற வேலைக்கு நம்மளை வச்சுருந்தார். ஆனா இந்த சரீரம் அவருடையது என்று அந்த சாட்சியின் வாழ்க்கை இல்லை என்றால் நான் சொல்ற சுவிசேஷத்தை ஒருத்தரும் காவிட கூடாது மாட்டான். நான் சொல்லுகிற வார்த்தைக்கு ஏற்ற வாழ்க்கை என்னிடத்துல இருக்கிறேன். இது இல்லைன்னா நான் சொல்றது பொய்ய வச்சு உண்மையின் ராஜ்யத்தை கட்ட முடியாது. சாட்சியாக வாழ்வோம், சாட்சி சொல்லுவோம். அவர் கண்டிப்பாக காரியங்களை அவர் செய்வார். நம்மளால செய்வது அவர் வளர்ந்து கொண்டே போவோம். ஜெபத்துல கொஞ்சம் ஆண்டவரே என்னோட பேசுமையான கேளுங்க. வேதத்தை கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் டைம் கொஞ்சம் கொடுங்க. நான் பைபிள் காலேஜெல்லாம் போனது கிடையாது. உட்கார்ந்து இருந்தேன். ஆனா உண்மையிலே கொஞ்சம் பைபிள் சரிக்காக நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இது சொன்னாங்கிறக்கா நிறைய அந்த ரெஃபரன்ஸ் இந்த ரெஃபரன்ஸ் அது இதெல்லாம் எடுத்து படிக்கிறது நிறைய காரியங்கள் எனக்கு கிடைக்கும். நிறைய காரியங்கள் எனக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பிரியாணி எனக்கு தான். இந்த சாப்பிட்டு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்காக உங்களுக்கு எல்லாம் நன்றி தான் நன்றி சொல்லுவேன். இப்போட முடிச்சு